எஜுகேஷன் நம்மளோட வாழ்க்கையில தலையிட்டா நம்மளோட வாழ்க்கையே வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடியும் ஒரு இருட்டு இருக்கு. அது என்னன்னு பாப்போமா? ஸ்கூல்ல எல்லாருமே யூனிஃபார்ம் போடுறது நாம எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான். ஆனா அங்கேயுமே பார்சியாலிட்டியை பாருங்களேன். படிக்கிற பையன் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக எவ்வளவு ஃபேவரிசம் பண்றாங்க. நானும் பார்த்தேன், இவனை இந்த ஸ்டாஃப்களே இப்படிதான் ஃபேவரிசம் மட்டும்தான் பண்ணுவாங்க. இதே இது இப்போ இந்த பிரச்சனையில நம்ம மாட்டியிருந்தோம்னு வச்சுக்கேன், திங்கு திங்குன்னு ஆடி இருப்பாங்க. ஆனா அவனோடனே பாத்தியா ஈஸியா இந்த பிரச்சனைல இருந்து விட்டாங்க. ஏம்மா இந்த பிரச்சனையில மட்டும் நம்ம மாட்டியிருந்தோம்னு வச்சுக்கேன், ஊதி ஊதி பெருசாக்கியே நம்மளை சாகடிச்சிருப்பாங்க. தெளிவா இருந்துக்க, உன்னை படிக்க விடாம தடுக்கிறது கூட. என்னத்த சொல்ல, அந்த நிக்கிறானுங்க பாரு, இவனுங்களை மட்டும் படிக்கவே விட்டுறாத. என்ன காரணம்? படிச்சா அதிகமா யோசிப்பான், யோசிச்சா கேள்வி கேட்பான், கேள்வி கேட்டா நம்ம பண்ணணும்னு நினைக்கிறத நம்மளால பண்ண முடியாது. கொஞ்சம் குழந்தைங்களை உஷாரா பார்த்துக்கோங்க. அடுத்தவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறது கூட தப்பா போய் முடியலாம். நீ பெரியவன் ஆன பிறகு என்னவாக போற? நல்லா படிச்சு டீச்சர் ஆக போற. ஆடாம ஜெயிக்கணும், படிக்காம பாஸ் ஆகணும். பில்கேட்ஸ் என்ன படிக்கவா செஞ்சாரு? ஆனா அவர் தொடாத உச்சமா? ஸ்கூல்ல எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற? இல்ல, நான் ஸ்கூல்ல டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். பில்கேட்ஸ் மாதிரி நானும் ஸ்கூல்ல டிராப் பண்ணி பெரிய ஆளாக போறேன். நல்லா படிக்கிறவன் தான் கிளாஸோட லீடர் ஆகணும்னா அப்போ மற்றவங்களாம் என்னத்த சொல்ல? மச்சான் லீடரை பத்தியா ஆகும்னா நம்ம 2 பேர்த்தையே 7.5 வச்சுக்கிட்டு இருக்கா மேம் கிட்ட. நானும் கவனிச்சேன், நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற திமுரு ஸ்கூல் முடியட்டும், அவனை பார்த்துக்கிடுவான். ஒரு சில இடங்கள்ல கஷ்டப்படுறவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் சரி மரியாதைங்கிறதே கிடைக்கிறது இல்லைல்ல. ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடாம இருந்திருக்காங்க, இதை நான் பார்க்காம விட்டுட்டேனே. சார் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது? சார் நான் வேணா ஐடியா சொல்லவா? படிக்காத நாய் நீ எனக்கு சொல்லித்தர. பியூன்னா பியூன் வேலையை மட்டும் பாரு. படித்தவன் தப்பே பண்ணியிருந்தா கூட அவன்லாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம். அண்ணன் அந்த வரான் பாருங்க, இவன் தானே நம்ம மாட்டை அவுத்து விட்டவன். அவன் படித்தவன், இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா அதை தெரிஞ்சவங்ககிட்ட போய் பேசுங்களேன். ஹவ் ஆர் யூ படி, ஹவ் இஸ் கோயிங் ஆன் யுவர் ஜாப்? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா, தமிழ் மட்டும்தான் தெரியும். யூ டோன்ட் நோ இங்கிலீஷ்? All the places are changed, many persons are changed, but you does not change anymore. But myself, talk English, walk English, jump English, swim English, always English, English, English. படித்தவன் மற்றவங்கள நல்லா ட்ரீட் பண்ணுவான் அப்படின்னு நினச்சா ஸோ என்னன்னு சொல்கிறது? ஆள் பார்க்க கொஞ்சம் படித்தவன் மாதிரி தான் இருக்கான், அவன்கிட்ட போய் கேட்போம். இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் பட் ஐ வில் ட்ரை டு டூ. தம்பி என்ன ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன், சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு என்ன வேணும்? செல்லி காய், பேசாமல் அந்த கடைக்காரன்ட்ட கேட்கலாமோ? அண்ணாச்சி வாங்க, என்ன வேணும்? சாமி கோயில் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இதுலேருந்து ரைட்டில் கட் பண்ணுங்க, சாமி கோயில் வந்துடும். நன்றிண்ணே. ஸ்கூலில் படிக்கும்போது சாருக்கு பயந்தே ஸ்கூலில் ட்ராப் அவுட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏடா டைமோன, நாளைக்கு மட்டும் கணக்கு ஒழுங்க போடல, பாக்ஸிங் தான் ஒழுங்கு பார்த்துக்க. மச்சான் எனக்கு ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல, அநேகமாக நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படிலாம் சொல்கிற? எப்பவும் என்னையே டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல, ஒரே எரிச்சலாக இருக்கு. ஒரு சில ஸ்டாஃபால நல்லா இருக்கிற பையன் கூட ஒப்பேறாம போகிறான். நாளைக்கு நம்மளோட எக்ஸாமோ, ஒன்று படிச்சுட்டு வந்துட்டு பாஸ் ஆயிரு, இல்லை வராத, 2ஆம் கட்டத்தில் மட்டும் மாட்டாத. எவனாவது ஃபெயில் ஆனன்னு மட்டும் நினச்சிக்கேன், கண்ணு மட்டும்தான் இருக்கும், உரிச்சிருவேன். நாளைக்கு எக்ஸாமுக்கு வந்து ஃபெயில் ஆகி சார்கிட்ட அடி வாங்குறத விட பேசாமல் 2 பேரும் ஸ்கூலை கட்டடிச்சிருவோம். ஆனால் இவள் நாளாக படிக்கலனாலும் ஸ்கூலை கட்டடிச்சே கிடையாது, இவருக்கு போய் பயந்து ஸ்கூலை கட்டடிக்கணுமா? வேற வழி இல்லையே. ஃபெயில் ஆனால் நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பார், இதுக்கு பேசாமல் ஸ்கூலை கட்டடிச்சிடலாம். டீச்சர்ஸ் நினச்சா ஒருத்தனோட லைஃப்பை நல்லபடியாக மாற்றவும் முடியும், தலைகீழ ஆக்கவும் முடியும். அது என்னன்னு நீங்களே பாருங்களேன். சார் என் பையன் எப்படி படிக்கான்? உங்கள் பையனுக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வராது, அவன் ஒப்பேற மாட்டான், ஒப்பேறிக்கிட்டே மாட்டான். அவன் நீங்கள் கூப்பிட்டு போயிருங்க. சார் நானும் படிக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் படிக்க முடியல.
இந்த ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, அடுத்த தடவை கண்டிப்பா நல்லா படிக்க ட்ரை பண்றேன். சான்ஸ்லாம் தர முடியாது. நீங்க இவனை வச்சு கனவு கண்டிருந்தீங்கன்னா அதை அடியோட மறந்துருங்க. இவன் தேர மாட்டான். இவனை ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேருங்க, அங்கதான் இவன் லாக்கி.